இப்பொழுது முக்கியமான செய்தி, பிரம்மகத்தி தோஷ பரிகார ஸ்தலம் தேவிப்பட்டினம் கடற்கரை கிராமம். பிரம்மகத்தி தோஷ பரிகார ஸ்தலம் தேவிப்பட்டினம். இடம் ராமேஸ்வரம் செல்லும் வழியில் ராமநாதபுரத்திற்கு வடகிழக்கில் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரை கிராமம். இடம் ராமேஸ்வரம் செல்லும் வழியில் ராமநாதபுரத்திற்கு வடகிழக்கில் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்கரை கிராமம். நவக்கிரக பரிகாரங்கள் செய்ய உலகிலேயே உகந்த இடம் தமிழ்நாட்டில் தேவிப்பட்டினம் ஒன்றே. நவக்கிரக பரிகாரங்கள் செய்ய உலகிலேயே உகந்த இடம் தமிழ்நாட்டில் தேவிப்பட்டினம் ஒன்றே. இதிகாச காலத்தில் ராவணனை வதம் செய்ததால் பிரம்மகத்தி தோஷம் அடைந்த ராமபிரான் தோஷ பரிகாரம் செய்ய உகந்த இடத்தை ஞான திருஷ்டியால் அறிந்து தேவிப்பட்டினம் கடற்கரை மணலால் 9 கிரகங்களை ஆவாகனம் செய்து பரிகார பூஜை செய்தாராம். அதன் பின்பு பூலோக மனிதர்கள் அனைவரையும் தோஷத்தை அகற்ற நவகிரகங்களுக்கு ஆணையிட்டு அயோத்தியா மாநகர் சென்று விட்டாராம். இதிகாச காலத்தில் ராவணனை வதம் செய்ததால் பிரம்மகத்தி தோஷம் அடைந்த ராமபிரான் தோஷ பரிகாரம் செய்ய உகந்த இடத்தை ஞான திருஷ்டியால் அறிந்து தேவிப்பட்டினம் கடற்கரை மணலால் 9 கிரகங்களை ஆவாகனம் செய்து பரிகார பூஜை செய்தாராம். அதன் பின்பு பூலோக மனிதர்கள் அனைவரின் தோஷத்தை அகற்ற நவகிரகங்களுக்கு ஆணையிட்டு அயோத்தியா மாநகர் சென்று விட்டாராம். நம்பிக்கை உள்ளவர்கள் சென்று தரிசிக்கவும். நம்பிக்கை உள்ளவர்கள் சென்று தரிசியுங்கள். வானமே எல்லை, வானம் தடும் தூரம்தான் பணம் சம்பாதிப்பதற்கு. இந்த கிருஷ்ணரை எப்படி பார்த்தாலும் அவர் உங்களையே பார்த்து கொண்டிருப்பார். சைடாக பார்த்தாலும் உங்களை பார்த்தார், நேராக பார்த்தாலும் உங்களை பார்க்கிறார், கிராஸாக பார்த்தாலும் உங்களை பார்க்கிறார். வாழுங்கள் வளமுடன், நலமுடன், நிலமுடன். மேனாங்குடி சீதலாதேவி மாரியம்மன் எனது குலதெய்வம். குலதெய்வமே துணை. வானமே எல்லை, வானம் தொடும் தூரம்தான். வாழ்த்துக்களுடன்.